இது இப்படியே சாப்பாட்டோட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கீரை பொரியல் நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு கீரை இந்த காராமணி போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இந்த காராமணி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் போடும்போது இது இன்னும் நல்லா குக் ஆகிடும். க்ரீன் சில்லி ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா காஞ்ச மிளகா தான் நம்ம இது கீரை கூட்டுக்கு போட போகிறோம். அதுதான் காரத்துக்கு. அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. வதங்கட்டும். அனியன்ஸு வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் பூண்டு உரிச்சு கூட போட்டுக்கலாம். நம்ம அனியன்ஸ் போடும்போது பூண்டு போட்டுக்கலாம். சீரகம் தூள் 1 ஸ்பூன் சீரகம் தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த கீரை காராமணி கூட்டு நம்ம வந்து ஒயிட் ரைஸ் கூட சூடாக ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு அது கூட போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட நல்லா இருக்கும். கீரை செய்யறது எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒரு வெரைட்டி. இது என்ன கீரைன்னு எனக்கு பேர் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது இளம் கீரைன்றதுனால நான் அப்படியே போடுறேன். இது இலை பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படியே போடும்போது நம்ம குக்கரில் தானே போடுறோம், நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இது வதங்கிடுச்சு, அனியன் வதங்கிடுச்சு, பூண்டு ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கீரை போட்டுக்கலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரை போட்டுக்கலாம். எப்பவுமே கீரை செய்யும் போது கீரை வதங்கிட்டு பிறகு தான் நம்ம உப்பு போடணும், முதலே போட்டுறக்கூடாது. கீரை வதங்கத்தான். கீரை வதங்கிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த காராமணி போட்டுக்கலாம். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே வரும். உப்பு போட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கிட்டு பிறகு தான் நம்ம எப்போவுமே சால்ட் போடணும். ஏன்னா கீரை ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது அதிகமாக தெரியும், ஆனால் அது வதங்கிட்டு பிறகு நமக்கு கம்மியாக தெரியும். அதனால நம்ம கீரை நல்லா வதங்கிட்டு பிறகு தான் உப்பு போடணும். எப்போ இது நம்ம 5 மினிட்ஸ் இப்படியே ஓப்பன்லேயே விட்டோம். எதுக்காகனா இந்த கீரையில் இன்னும் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்க்கறதுக்காக தான். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. இப்போ காராமணி குக் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம கீரை வந்து ஆயிலே நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் இப்போ நம்ம இந்த காராமணி குக் ஆகிறதுக்கு தான் தண்ணி ஊற்றுறோம். பாருங்க, இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ இது நல்லா வெந்ததும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். பாருங்க, இவ்வளோ தண்ணி இருக்கு, இதெல்லாம் ட்ரை ஆகிடும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெயிட் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். கீரை ஆயிடுச்சு. ஃபைனலாக கிரேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம்.
கோகோனட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த காராமணி எல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு. ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு கீரை காராமணி நான் ஒயிட் ரைஸோடு தான் சர்வ் பண்ணுறேன். இது இப்படியே சாப்பாட்டோடு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கீரை காராமணி போட்டு கூட்டு நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.